இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். ஹலோ யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கீரை வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடாத்தொடை. இது ஆடாத்தொடை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆடாத்தொடைன்னா நம்மளுக்கு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதுக்கு இன்னும் சில பெயர்கள் இருக்குது. அது என்னன்னு பாருங்க. ஆட்டிசம், வைத்தியமாதா, வாசாதி, வாசை, சிங்கம், நெடும்பா, இதெல்லாம் இதுக்கு இன்னொரு பெயர்கள். இது சாப்பிடுவதனால என்னென்ன நோய்கள் நம்மளுக்கு சரியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பூச்சி வயிற்றுல பூச்சி சேருது இல்லையா, அதை சரி செய்யுது. சார் நிறைய பேர் யூரினே போக மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு நிறைய நோய் இருக்கும். அதனால் அந்த சிறுநீரை பெருக்கும். கசரோகத்தை போக்குது. கபத்தை வெளியேற்றுது. மூச்சு திணறல், அதாவது இந்த பனிக்காலத்தில் நிறைய பேருக்கு கோல்டுனால மூச்சு விட முடியாமல் இருக்கும். அதனால அதையும் சரி செய்யுது. ஆஸ்மாவை சரி பண்ணுது. கண்வழி வாய்வு கோளாறுகளை சரி செய்யுது. ஆடாத்தோட எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு கீரை வகை. இது இந்த செடி இது செடி மாதிரி வளரும். அதனால இது செடியினை சேர்ந்தது. அதே மாதிரி இது தானாகவே வளரக்கூடியது. நம்ம சில இடத்துல நம்மளே அந்த இதை எடுத்து அந்த வேரை நம்ம நட்டு வளர்ப்போம். ஆனால் இது தானாகவே வளருமா. இதோட இலை மாவிலை பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்கும் இதோட இலை. இதோட பூக்கள் வெள்ளை கலரில் இருக்கும். அதே மாதிரி ஆடாத்தொடையோட இலை, பூ, பட்டை, வேறு எல்லாமே மருத்துவ குணம் உடையது. அந்த காச நோய், கபத்தினால் அவஸ்தைப்படுறவங்க இந்த ஆடாத்தோட இலையை யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதோட இலையை நம்ம சுத்தம் செஞ்சு பொடியாக நறுக்கி ஒரு கைப்பிடி அளவு நம்ம அந்த இலையை எடுத்துக்கணும். நறுக்கின இலையை எடுத்து அது ஒரு சுடுதண்ணியில் போட்டு நல்லா சுண்டாக காய்ச்சி காலையிலையும் சாயங்காலமும் தேன் கலந்து அதை குடிச்சிட்டே வந்தோம்னா இந்த கசரோகம் படிப்படியாக குணமாயிடும். நுரையீரலில் நல்லா கபம் கட்டியிருக்கும். அப்படின்னா சளி போய் அப்படியே கட்டிட்டு இருக்கும் போது அதால் செயல்பட முடியாது. அந்த மாதிரி கட்டிட்டு இருக்கிற அந்த கபத்தை கூட கொஞ்சம் கொஞ்சமாக இதை தேன் கலந்து சாப்பிடும் போது அது சரி பண்ணிடுது. அதே மாதிரி மூச்சு திணறல், இரத்த வாந்தி, இருமல் போன்ற நோயில் அவஸ்தைப்படுறவங்களுக்கு இந்த இலையை கசக்கி பிழிஞ்சு சாறு எடுத்து அதை தேனில் கலந்து கொடுத்தீங்கன்னா மூச்சு திணறல், இருமல் இதெல்லாம் உடனே சரியாயிடுது. பேதியினால் கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு இந்த சாற்றோட தேன் கலந்து கொடுத்தாலும் சரி பண்ணுது. அதே மாதிரி ஆஸ்மா அது ஒரு சுவாச கோளாறுனால, அதாவது அந்த ஆஸ்மா வந்துச்சுன்னா அவங்களால சரியாக சுவாசிக்க முடியாது. நுரையீரலில் போய் நல்லா கபம் கட்டி கொள்வதனால அவங்களால மூச்சு விட முடியாமல் அவங்களுக்கு ஆஸ்மா ப்ராப்ளம் வருது. அதே மாதிரி அவங்களோட விலா எலும்பில் வலி ஏற்படும். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஆடாத்தோட இலையை நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கணும். அவங்களுக்கு எப்பெல்லாம் இந்த ஆஸ்மா பிரச்சனை வருதோ ஒரு ஸ்பூன் பொடியை நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா சூடாக்கி அதை ஆவி பிடிச்சிட்டே வந்தோம்னா அந்த நுரையீரலில் இருக்கிற கபத்தை அப்படியே நீக்கி அவங்களால ஈஸியாக மூச்சு விட முடியும். ஸோ இது அவங்களுக்கு பரிபூர்ணமாக குணமாயிடும். அதனால் இந்த ஆடாத்தோட இலையோட பொடியை காய வச்சு பொடி பண்ணி எப்பவுமே வச்சுக்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.